ஸ்ரீ குருப்யோ நமஹ. இது முத்துக்காளி ஜோதிடம். நான் ஆஸ்ட்ரோ முத்து ரமா பாலாஜி. இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டான டிசம்பர் மாதத்து ராசி பலன். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். உங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துல நீச்சகதியில் இருக்கார், கடகத்தில். அவர் போய் பாதகஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார். ஆனால் சந்திரனுடைய பொசிஷன் மாறிண்டே இருக்கும்போது அவருக்கு நீச்சபங்கமும் கிடச்சிரும். சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகும்போது அவருடைய 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால அப்பையும் உங்களுக்கு அவருடைய நீச்சம் பங்கமாகும். ஒரு நல்ல சுபகிரகம் பார்வைப்படும்போது அவருக்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இப்போது செவ்வாயுடைய ஸ்தானம் சரியில்லைங்கிறதுனால கொஞ்சம் ஒரு மனதளவிலையும் உடல் அளவையும் ரொம்ப ஒரு தெம்பும் தைரியமும் கொஞ்சம் குறையும். லக்னாதிபதி வலு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் நான் பொதுவாக சொல்கிறது. இப்போ குருவுடைய ஸ்தானம் எங்கன்னா 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். உங்களுடைய லக்னத்தை ராசியவே பார்க்கறதுனால எவ்வளோ அடி அடித்தாலும் அது எல்லாத்தையும் தாங்கிண்டு உங்களுடைய ரொட்டீனை நீங்கள் பாட்டு செஞ்சுட்டுருக்கீங்க. இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இப்போதைய நிலை. மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, உங்களுக்கு எல்லா பக்கமும் இடிங்கிற மாதிரி நிறைய கிரகங்களுடைய பொசிஷன் சரியில்லை. அப்போது ராசிநாதனும் கை கொடுக்குற நிலைமையில இல்லை. ஒருத்தர் உங்களை காப்பாற்றுறவர் யாருன்னா குரு பகவான் மட்டும்தான். ஸோ குரு வக்ரமானால் கூட அவருடைய பார்வை பலம் சட்டுன்னு இப்போ உங்களுக்கு மறுபடி கிடச்சிடும். அதனால் ஒரு தெம்பு தைரியத்தோடு இருக்கீங்க. சூரிய பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு உரியவர், உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி, உங்களுடைய ஜீவன ஸ்தானாதிபதி. அவர் உங்களுடைய லக்னத்துக்குள்ளேயே உட்காந்துருக்கும்போது எப்படி நீங்கள் குருவுடைய பார்வையில் வேறு இருக்கார். அதனால் உழைப்பு 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 அது மட்டுமே இப்போ உங்களுடைய ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது என்னன்னா நம்ம உழைக்கணும், நம்ம ஏதாவது சாதிக்கணும், உழைக்கணுங்கிற அந்த எண்ணம் மட்டுமே உங்களுக்கு மனசில் மேலோங்கி இருக்கும். இது எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் உங்களுடைய நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற ஆண்களாக இருந்தாலும் சரி, வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, படிக்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே உங்கள் மனசில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்தா ஏதோ பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஓடிண்டே இருப்பீங்க, ஓட்டத்தில் தான் இருப்பீங்க. அது ஒரு வகையில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 3, 4க்கு உண்டானவர். சனி பகவான் நம்மளை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உழைச்சுட்டே இருக்கணும். உழைக்கிறவர்களை எப்பயுமே சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவருடைய பார்வை உங்களுடைய லக்னம் ராசி மேலேயே விழுந்துருக்கு. ஸோ நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் உங்கள் ரொட்டீனை ஒரு டிசிப்ளின்டாக ஒரு பிளான்டாக உங்களுடைய ரொட்டீனை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எந்த விதத்துலேயும் உங்களுக்கு நீங்கள் சோட போகவே மாட்டீங்க. இந்த உழைப்பிற்குண்டான பலன் எப்பயுமே உங்களுக்கு மெதுவாக தான் கிடைக்கும். விருச்சிக ராசி லக்னக்காரர்கள் மட்டுமே எப்பயும் எல்லாருக்கும் 2 தடவையில் ஒரு விஷயம் நடந்ததுன்னா உங்களுக்கு மட்டும் 12 தடவை நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு அது நடக்கும். 12 தடவைன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா ஐ மீன் இட், அதை மீன் பண்ணி தான் சொல்கிறேன். 12 தடவை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு அந்த காரியம் நடக்கும். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு எதிர்ப்பு நிறைய இருக்கும். உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க நிறைய இருப்பாங்க. திருஷ்டி தோஷம் அதிகம் பாதிக்கக்கூடியது விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, ரிஷப லக்னம், ரிஷப ராசி. உங்களுக்கு ரெண்டுக்குமே திருஷ்டி ரொம்ப பாதிக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, உங்களை பார்த்து அவங்களுக்குமே வயிற்றெரிச்சல் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆர் உங்களுடைய பிளான், ஃப்யூச்சரில் நான் இதை செய்ய போகிறேன், இப்படி பண்ணலான் இருக்கேங்கிறத தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் வாயை திறந்து பேசாதீங்க. இன்றைக்கி காலையில் கிளம்பி ஒருத்தரை போய் பார்க்க போகிறதா இருந்தால் கூட நீங்கள் கிளம்புற டைமில் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உண்மையிலே நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய பிளான் அதுபடி நடக்கும். அப்படி இல்லைன்னா சில பேர் 5 இயர் பிளான்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நடக்காது. ஆனால் அவங்களுக்கு நடந்துடும், ஆனால் உங்களுக்கு மட்டும் அது நடக்காது. நாளைக்கு நடக்க போகிறத பிளான் பண்ணால் கூட அந்த நேரத்தில் ஒரு புது வேலை ஒன்று நிற்கும். இது என்னென்னா சனி பகவானுடைய பார்வை வலு இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்பயுமே ஒரு எதிர்பாராத தடங்கல்களையும் அதை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு தான் பார்க்கும். சனி பகவான் 4ல் உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய சுகத்தை கெடுத்தார். அவர் வக்ரகதியில் போகும்போது கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் அவர் நேர்கதியில் வரும்போது 4ஆம் இடத்திற்கு உண்டான அவருடைய சுகஸ்தானத்தில் அவர் இருக்கிறதுனால அவருடைய இருக்கிற இடத்த அவர் கெடுப்பார். அவருடைய பார்வைப்படும் போதும் உங்களுடைய உடம்பு கொஞ்சம் அப்படி இப்படியுமா தான் இருக்கும். அது எல்லாமே இன்னொரு ஜஸ்ட் ஒரு மந்த்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது February மாதம் குருவோடைய வக்ர நிவர்த்தியாகி அவர் நேர்கதிக்கு வரும்போது இன்னுமே நல்லா பெட்டர் ஆகிடுவீங்க. அடுத்த பெயர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதனும் வக்ரமாக இருக்கிறதுனால அஷ்டமாதிபதி வக்ரம்ங்கிறது ஒரு வகையில் நல்லது. ஆனால் அவர் உங்களுக்கு அஷ்டம லாபாதிபதியும் கூட. அதனால்
புதன் வந்து என்னன்னா மெயினாக நீங்கள் பேசுகிற பேச்சு ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ 2ஆம் இடத்திற்கு உண்டான குருவும் போய் வக்ரமாக இருக்காரா, அதனால் நம்ம ஒரு வார்த்தையை சொல்லி பேசுவோம், அதை அடுத்தவங்க வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதில் உள்ள நியாயங்கள் வந்து எடுபடாது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிகத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ரொம்ப லென்த்தியாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னா, ரொம்ப அடி வாங்கி ஓஞ்சு போய் இருக்கிறவங்க நீங்கள், கடகம் சிம்மத்துக்கு அடுத்து. அதனால உங்களுக்கு இப்படி ராகுவுடைய பொசிஷனும் எப்படி அப்படின்னா, குழந்தைகள் வகையில் நிறைய மனக்கவலையை கொடுத்துருக்கோம். அவங்களுடைய growth எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றின கவலைகள் இருந்திருக்கும். குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க நிறைய பேர், அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து இப்போ குழந்தை பேருக்கு உண்டான சாத்தியங்கள் இருக்குது. அப்புறம் திருமணத்திற்கு காத்துட்ருக்கிறவங்க வந்து கல்யாணம்னு முடிவு பண்ணால் அந்த ஏப்ரலுக்குள்ளே அந்த இருக்கிற டைமில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு போகும்போது அது அவ்வளோ நல்ல நேரம் நல்ல காலம் கிடையாது. அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து அந்த அக்டோபர் நவம்பரில் தான் அதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா குரு வந்து ஒரு குறுகிய காலத்திற்கு 9ஆம் இடத்துக்கு போவார், அதிசாரத்துக்கு போவார். அப்போ அந்த டைம் வந்து உங்களுக்கு அந்த திருமணம் சம்மந்தமான முயற்சிகள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். இல்லைனா இப்போ இருக்கிற காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வகையில் அவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு செட்பேக் இருந்து அப்புறமா அவங்க நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனைவி வழியில் நல்ல தனச்சேர்க்கை உண்டு, குடும்பத்துக்கு நல்ல பொன்பொருள் சேர்க்கை உண்டு, நிறைய இன்கமும் வரும், நிறைய விரயமாகும். அதான் சொல்லுவாங்கள்ல, கையில் வாங்கி பையில் போட்டேன், காசு போன இடம் தெரியலங்கிற மாதிரி நிறைய தனவரவும் இருக்கும். அது எந்த பக்கம் போகிறதுங்கிறதும் தெரியாது, அதுவும் இருக்கும். குரு சுக்கிரன் வந்து அவருடைய பயிற்சியானது மகர ராசிக்கு மாறுவார், 3ஆம் இடத்துக்கு போவார். நல்ல உங்களுடைய பேச்சினால உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கும், மதிப்பு மரியாதை கிடைக்கும், கௌரவங்கள் கிடைக்கும். அவர் நேராக அங்கேருந்து உங்களுடைய ராசிநாதனையும் பார்ப்பார். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டைம் பீரியடு. நல்ல உழைங்க, அதற்குண்டான அறுவடையை நீங்கள் 2025 ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு மாதம் நல்ல உழைப்புனே நீங்கள் இருங்க. அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து பின்னாடி ரொம்ப நல்லா கிடைக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல தைரியமாக நீங்கள் இருக்கலாம், நல்ல தைரியமாக உழைக்கலாம். சின்ன சின்ன குறைகள் வந்து அதுவும் அதாவது ஒரு கதவை அடைச்சாலும் இன்னொரு கதவு திறக்கிறதுங்கிற மாதிரி தான் உங்களை ஆண்டவன் எப்பயும் வைப்பான். அதனால் ஒரு சைடு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்தால் கூட இன்னொரு பக்கம் அதற்கு உண்டான சொல்யூஷனும் ஏதோ ஒரு இடத்துல கிடச்சுட்டே இருக்கும். அதனால் குருவுடைய பலம் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எப்பயுமே குரு வழிபாடுங்கிறத நீங்கள் ரெகுலராகவே வச்சுக்கணும். அது நீங்கள் விடாமல் பண்ணுங்கள். கோவில்களுக்கு நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுங்கள். பாடசாலைகளுக்கு கொடுக்குறதோ, வேதம் சொல்கிற பிராமணர்களுக்கு கொடுக்குறதோ, அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டே வரும்போது நல்ல ஒரு நிவர்த்தியாக இருக்கும். டிசம்பர் மாதம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து பெரிய சாதனையெல்லாம் பண்ண போகிறீங்க. ஏன்னா அந்த சுக்கிரனுடைய மாற்றம், குரு நேரம் உங்களுடைய லக்னத்தை பார்க்குறது, அந்த முதல் 15 நாட்களுக்கு புதன் வக்ரம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். அது கொஞ்சம் சரியாயிடுத்துன்னா அதுக்கப்புறம் மாத கடைசியில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு திருப்தியாக இந்த வருஷத்தை 2024 நீங்கள் எண்ட் பண்ணுவீங்க. 2025 இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்.